எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல ஒரு சத்தான ராகி உருண்டை பண்ண போகிறோம். இந்த ராகி லட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே இதை டெய்லி ஒன்று எடுத்துக்கலாம். கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க இந்த லட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ராகி லட்டு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை நம்ம சூடு பண்ணிக்கலாம். நெய் சூடானதும் இதில் ஒரு 10 முந்திரியை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக இதை அந்த நெய்யில் வதக்கி விட்டுக்கலாம். முந்திரி லைட்டாக இந்த மாதிரி வறுபட்டதும் இதில் நம்ம உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெண்டுமே நல்லா வறுபட்டு இந்த மாதிரி உப்பி வந்தோடனே நம்ம இதை எடுத்துடலாம். இப்போது இதே நெய்யில் நான் ராகி மாவை வறுத்தெடுத்துக்க போகிறேன். 1/4 கிலோ ராகி மாவு எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இது நல்லா வறுபடணும். அதே நேரத்தில் கரிஞ்சிடவும் கூடாது. பாருங்கள், நல்லா இப்போ ராகி மாவு வறுபட்டுருச்சு. அந்த பச்சை வாசம் போயிட்டு இதிலிருந்து அந்த நெய்யோட வாசமும் நல்லா வறுபட்ட வாசம் வரும். அது வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கணும். அப்போ தான் லட்டு நல்லா சுவையாக இருக்கும். இப்போது இதில் நான் வெல்லம் சேர்த்துக்க போகிறேன். நான் 100 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் 100 கிராம்லேருந்து 150 கிராம் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். இனிப்பை பொறுத்து சேர்த்துக்கோங்க. நான் இந்த 100 கிராம் வெல்லத்தை நல்லா துருவி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் கூட அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இது கூட சேர்த்து இது பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதில் முந்திரி ஒரு 7லேருந்து 8 முந்திரியை நல்லா அரைச்சி முந்திரி பவுடர் இருக்குது இல்லைங்களா, அதை சேர்த்துக்க போகிறேன். இந்த லட்டுக்கு இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக சேர்க்குறேன். சேர்த்துட்டு மொத்தமாக சேர்த்துற வேண்டாம், ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு பாருங்கள். உருண்டை பிடிக்கிற பதம் வர வரைக்கும் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ கரெக்டாக உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பதம் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தாவே போதும். நெய் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக மறுபடியும் அதை கிளறி விட்டுக்கலாம். இப்போ தொட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாத பதம் வரணும். இப்போ கரெக்டாக இருக்கும். இதை நல்லா ஆற வச்சு உருண்டை பிடிச்சிடலாம் நம்ம. பாருங்கள், இப்போ நான் சூப்பராக உருண்டை பிடிச்சிட்டேன். இதில் நல்ல ஒரு மீடியம் சைஸில் 10 உருண்டைகள் நமக்கு கிடைக்கிது 1/4 கிலோ ராகி மாவில். நீங்களும் இதே போல் ராகி லட்டை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சம்மர் டைமில் குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்க. தினமும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப சத்தானது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிற ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் ஐடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். அங்கே போயிட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.